கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறீங்க பிள்ளைக்கு, போ கல்யாணம் ஒரு வருஷத்தில் ஆகும் போங்கிறாரு அவர். கணக்குப்படி சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க. போயிட்டு இருந்துடும், நம்மளை கல்யாணம் முடிஞ்சிடும். 2 வருஷம் பிள்ளை இல்லாட்டி திருப்பி வர்றது. பொருளை சம்பாரித்தா எடுத்துகிட்டுல போயிடுறீங்க, களவாண்டில் போயிடுறாங்க. மரணம் களவாண்டு போயிருமே. அவர் கையில் அடி வாங்குறதோ அவர் வயிறதெல்லாம் நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். சூட்சும உள்ள ஒரு விஷயம் இருக்காது, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. 5 ரூபா கீரைக்கட்டை கேட்குறவன் என்கிட்ட போய் 5 கோடியை கொடுத்தா அது யூஸ் ஆகுமா? திருஞான சம்பந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 4 ஒருத்தர். அந்த திருஞான சம்பந்தருடைய வம்சாவளி தான் அடியேன்னு பார்த்துக்கோங்க. கனகம்பட்டி சித்தர் கூட நீங்கள் அதிகமாக பேசி பழகும்போது அவங்க எது சம்மந்தமாக அதிகமாக பேசுவாங்கய்யா? இல்லை, இங்கே அவங்க அதான் முதலே சொன்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்குற கேள்வி பூராமே அவர்கிட்ட கேட்குறது பெட்டிஷன் பூரா பார்த்தா இது வேணும் அது வேணும் தான் கேட்குறீங்க. ஆனால் அவங்க சொல்ல வர்றது என்னான்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக தான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஞானத்தை அடைப்பா, நான் அடைஞ்சலப்பா. இப்போ கணக்கம்பட்டிகிட்ட போனீங்கன்னா கெட்ட வார்த்தையிலே வைவாருன்னு சொல்லுவாங்க, பயங்கரமாக வைவார். பார்த்து இங்கே சுரேந்திரன் ஏன்னு இருந்தார், அவரோட போய் நான் பார்த்துட்டு அவரை என்னை வச்சு அடித்து இனிமேல் வரக்கூடாதுங்க அப்படின்னாரு. ஏன் வரக்கூடாதுங்கிறாருங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். நான் அடைஞ்சலை என்னைய நீ அதே மாதிரி அதுக்கு இங்கே வர்றீங்கிறத அவங்க வைகிறது தப்புன்னு நீங்கள் என்னமோ வாழ்த்துறாருன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. வைகிறது அடிக்கிறதெல்லாம் அப்பா அவர் கையில் அடி வாங்குறதோ அவர் வைகிறதெல்லாம் நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கணும். சூட்சும உள்ள ஒரு விஷயம் இருக்காது, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வைகிறது எதுக்குன்னு கேட்டால் நான் அடைஞ்சே இல்லை நீயும் அடா அப்படிங்கிறாரு. சுரேந்திரன் ஒரு வார்த்தை சொல்லுவார், சிவகங்கையில் இருக்கிற சுரேந்திரன், மதுரையிலேருந்து தான் போனார். இதில் கணக்கம்பட்டி சாமி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சாமி சுவாமி ஹாலிலேருந்து வெளியில் வருவார், சுரேந்திரனையை உள்ளே உட்காந்துருப்பார். பார்த்தோம் அப்போ யாரும் அவர் தெரியாது. இப்போ சமாதி ஆகிட்டார் கொஞ்ச நாளைக்கு முன்னக்க. அவரை போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா அடிக்கிறாரு அப்படிங்கிறார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை உன்னை நினை என்னை நினைங்கிறார். பாருங்கள், என்னை நினை உன்னை நினைன்னு சொல்லலை, உன்னை நினை நீ யாரும் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் என்ன என்னென்னா நான் யாரும் தெரியும். இதே தான் எல்லோரும் சொல்கிறாங்க. வைகிறது எதுக்குங்கிறீங்க, உங்களை வஞ்சு அவருக்கு என்ன கிடைக்க போகுது? வைகிறது கேட்ட என்னை ஏன் தேடி வர்றேங்கிறார். ஏதோ உனக்கு ஒன்று தெரியுது, தட்டுப்படுது, அதான் என்னை தேடி வர்ற. அது என்ன நீ பாரு, உனக்குள்ளே நீயும் இதே மாதிரி ஆவேங்கிறது தான் அவன் வைகிறது, இங்கே வராதேங்கிறது. இதை விட்டு நம்ம அங்கே போய் என்ன கேட்டுட்ருக்கோம்? பிள்ளை பாஸ் ஆகிட்டு போய் நிற்கிறோம், பிள்ளை வேலை முயற்சி பண்ணால் கிடச்சிட்டு போகிறது. இப்போ ஒரு சின்ன விஷயம் என்னென்னு இப்படிலாம் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. இங்கே வராதவங்க முன்னேறலையா? யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி மகான்களையும் சித்தரையும் பார்க்காதவங்க யாருமே முன்னேறலையா? இங்கே வந்தவங்க தான் முன்னேறுறாங்களா? ஆனால் என்ன கருணை பாருங்களேன், வந்து இதையாவது கேட்குறேல்ல போ அதுலேயும் நீ வாழ்ந்து தொலை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை அடைஞ்சிட்டு திருப்பி வர்றோம்னா திருப்பி இன்னொரு பெட்டிஷனோட தான் போகிறோம். கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறீங்க பிள்ளைக்கு, போ கல்யாணம் ஒரு வருஷத்தில் ஆகும் போங்கிறாரு அவர். கணக்குப்படி சொல்கிறாரு, எல்லோரும் சொல்கிறாங்க. போயிட்டு இருந்துடும், நம்மளை கல்யாணம் முடிஞ்சிடும். 2 வருஷம் பிள்ளை இல்லாட்டி திருப்பி வர்றது. சாமி பிள்ளை வேணும். ஏங்க இதே பொழப்பாங்க அவங்களுக்கு, வேறு வேலை இல்லையா அவங்களுக்கு? அவங்க எதுக்கு வந்தாங்கங்கிறது தெரியுதா? அதான் திருப்பி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கோடி ரூபா தரதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் போய் 1 ரூபாய் 2 ரூபாய் அவங்ககிட்ட பிச்சை எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போ ஞானம்னு கேட்டால் நொடி பொழுதில் ஞானம் கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட பொங்கி பூத்து குலுங்குதுங்க அவங்ககிட்ட அந்த ஞானத்தை. அதை கேட்காம போய் முயற்சி செஞ்சால் கிடைக்க வேண்டிய விஷயத்தை போய் அங்கே அவ்வளோ என்ன சொல்ல, ஹைகோர்ட் ஜட்ஜிகிட்ட போய் ரோட்டரிக்கு சாதாரண ஒரு கையெழுத்து போட்டு வாங்குற மாதிரி இந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு கையெழுத்து போடணும். அவருடைய கையெழுத்தோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், ஹைகோர்ட் ஜட்ஜோட வேல்யூ. அதை போய் லோக்கலுக்கு ஒரு இது கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நமக்கு அவங்ககிட்ட போய் கேட்குற கேள்வி இதை கூட. ஆனால் தர்றாங்க, என்ன செய்யுது, அவர் நண்பர் பழகிட்டோம்ல. இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜு பழக்கப்பட என்ன செய்வார், போ அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டு தர்றாரு. சாதாரண விஷயத்து கூட ஒரு ரோட்டரி கிளப்போ ஒரு பெரியவங்களுடைய கையெழுத்து வேணும்னு கேட்டால் போட்டு தருவாங்க. நண்பராக பழகிட்டோமே அப்படி அந்த மாதிரி அங்கே போய் கேட்டால் கூட தருவாங்க. என்ன செய்கிறது, பிள்ளைய வேணுங்குதுங்க. சரி குழந்தை வேணுமா, வேணும், திருப்பியும் தருவார் குழந்தை. சரி குழந்தை பெற்றுட்டோமே, இந்த ஸ்கூலில் சீட்டு வேணும் சாமி. அவர் நிலைமையெல்லாம் பாவம். இந்த மாதிரியெல்லாம் இதை நடக்குது அங்கே. ஏன்னா அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதாங்க நடந்துட்டுருக்கு. ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அதை கொஞ்சம் குறைக்க. இவர் என்ன வேலை பார்க்குறாரு இப்போ? இதுக்கு தான் உட்காந்துருக்காரா கணக்கம்பட்டிங்களா? இல்லை இந்த சித்தர்கள் மகான்களாம் இதுக்கு தான் உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்களா? என்னங்க குடும்பம் இது? அப்போ ஸ்கூலில் சேர்த்துருவீங்க, பாஸ் ஆக மாட்டேங்கிறான் சாமி. கன்றாவீங்க. இதுக்கு தாங்க அங்கே கூட்டமாக போகிறாங்க. என்றைக்காவது தான் சுயம் என்னான்னு கேட்க போகிறாங்களா? நம்ம யார், நம்ம இந்த பூமிக்கு எதுக்கும் வந்தோம், ஏன் பிறந்திருக்கோம், ஏன் இந்த மகான்களோட தொடர்பு நம்ம இருக்கோம்? எல்லாருக்கும் இது கிடைக்காதுங்க.
இது ஒரு ஆச்சரியமான விஷயம். நீங்கள் கணக்குப்படி சாமி போகிறீங்களோ எங்கே போகிறீங்களோ எல்லோரும் இந்த தளத்துக்கு வருவாங்களான்னு பாருங்கள், வரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் பிறப்பு இருக்குது பார்த்து. நீங்கள் நெருங்கி வரீங்கன்னா ஏதோ ஒரு சூட்சுமம் உங்களுக்குள்ளே இறைவன் கொடுத்துருக்காங்க பார்த்து. இந்த பிறவி காலத்துக்கு அடையிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தா அங்கே கொண்டு போய் கல்யாணம் ஆகலை, பிள்ளை பரல, பிள்ளை பரிசையில் பாஸ் ஆகலைன்னு கேட்டால் அப்புறம் இந்த வேலை பார்க்க தான் உங்கள் அங்கேருந்து வந்தாங்களா ஞானம் அடைஞ்சு உங்களை காப்பாற்றுறதுக்கு? நீங்கள் அதை தொட்டுட்டாலே உங்களுக்கு இது நடக்க ஆரம்பிச்சிருமேங்கிறேன். அந்த ஞானத்தை தொட்டுலாம் இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. ஆச்சரியமாக இருக்கும். சொன்னால் யாருக்குமே அது புரிய மாட்டேங்குது. இங்கே பொறுப்பை தவிர்க்க பார்க்கும். கரெக்ட். பொறுப்பு நம்ம இன்னொரு பக்கம் தள்ளி விட்டு நம்ம ரிலீஃப் ஆகிறோம். சரியில்லை, 2 சப்பக்கட்டு கட்டுவோம். நம்ம சாமி வேணான்ட்ருக்கார் போலுக்கு. இந்த பழம் புளிக்கும், அவர் நமக்கு தேவையான கொடுப்பார். ஆமாம், அதுக்கு தான் உட்காந்துருக்கார். அவர் கொடுக்க வந்தது வேறங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் இருந்திருக்கான். அவனை பார்க்க நண்பர் போனார். இவனுக்கு ஒரு 5 கோடி நம்ம கொடுத்து உதவணும்னு நினைக்கிறார் அந்த நண்பர். உள்ளே போய் என்ன நண்பா என்ன வேணும் கேளு, எதுனாலும் தரேன் அப்படின்னா. வரும்போது கீரை நல்லா இருந்துச்சு, பிடிங்கிட்டு போவான்னு நான். அது 5 ரூபா கீரைங்க. அது 5 ரூபா கீரையை கேட்குறாரு. இந்த தோட்டத்தில் நல்லா இருக்கு அந்த கீரை, பிடிங்கிட்டு போயிடுவா மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. இவன்கிட்ட போய் 5 கோடியை கொடுத்தா அவன் என்ன செய்வான்னு நினச்சிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 5 ரூபா கீரை கட்ட கேட்குறவன்கிட்ட போய் 5 கோடியை கொடுத்தா அது யூஸ் ஆகுமா? இந்த மாதிரி தான் மகான்கள். ஆனாலும் அது பிடிங்கிட்டு போன்னு தலையில் அடிச்சுட்டு கொடுத்து விட்டாரான். 5 கோடி தருவாரா? அவன் என்னன்னாலும் செய்ய காத்திருக்காங்க அந்த நண்பன். அதே மாதிரி தான் இந்த மகான்கள் என்னன்னாலும் கொடுக்க காத்திருங்க. ஏன் இதை உன்கிட்ட கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்கிறாங்க. நம்ம அப்படி கேட்க மாட்டோமே. எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டா பொண்டாட்டி பிடிக்காமல் போயிடுமோ அந்த பயம்தான். அவங்களுக்கு தேவையானது கூட செய்கிறீங்களா, கடைசியில் தேவையில்லைன்னு வரும்போது உங்களுக்கு வேண்டாம் பொருளாதாரம் வீட்டில் ஒரு உபயோகமற்ற பொருள் ஆக்குறாங்களே, அது வரைக்கும் வெயிட்டிங், அது வரைக்கும் காத்திருப்போம். அதுக்கப்புறம் ஞானம் தேடுறது. 5 வளையாது 50 வளையாது. பார்த்துக்கணும். மூங்கில் மரம்லாம் பெண்டாகணும்னா முதல்லேருந்தே அதை வளையும் போதே என்ன செய்யணும், வளரும் போதே அதை வளைச்சிடணும். பார்த்துக்கணும். நீங்கள் இறைவனெல்லாம் கடைசிலலாம் அடைய முடியாது. வேணா குணசேகர ஆழ்வார் சொல்லலாம், அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் நமோ நாராயணன்னு சொல்லலாம். அந்த புக்கிங்கெல்லாம் அங்கெல்லாம் நடக்காது. நீங்கள் இப்போ இருந்து ஃபாலோ பண்ணால் தான் இறப்பில் கூட நீங்கள் நமோ நாராயணன் சொல்ல முடியும், நமச்சிவாய சொல்ல முடியும். சாகும்போது சங்கரா சங்கரான்னு சொன்னாங்களாம். வராது. எப்படி வரும்? லௌகியத்திலே வாழ்வீங்கன்னா கடைசியில் வந்து ஞானம் கிடைக்குமா? சாத்தியமே இல்லை. பார்த்து முதல்ல இருந்தே வரணும். இது அடைய வேண்டிய வயசு 20. பார்த்து 20 வயசில் உள்ள என்ட்ரி ஆனீங்கன்னா 50 ஒரு பரிபக்குவம் வரும். பக்குவம் இல்லை, பரிபக்குவம் வரும். அதுதான் உங்களை அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகுமே தவிர 50-60 வயசில் எல்லா வேலையும் முடிச்சிருவீங்களாம். லௌகிய வாழ்க்கை, காரு வீடு எல்லாம் சொத்து சோகம்லாம் முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஞானம் வேணும்னு நிற்கிறது. நல்லா வருங்க. அதுக்கப்புறம் உணர்றது எல்லாமே போகிறேன், எல்லாத்தையும் அடையிறேன். ஒரு வெறுமை வந்துக்கிட்டே இருக்கும். வாழ்க்கை என்னன்னே தெரியலை. அப்படி அந்த வெறுமையை கண்டுபிடிக்கணும். முதல்ல இருந்து பொறுமையாக இருந்திருக்கணும். நீங்கள் விட்டுட்டு போகிறதே சம்பாதிக்கிறீங்க. மரணம் எல்லாத்தையும் சுற்றி வாரி எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டே இருக்கும். பார்த்துக்கணும். சொந்த பந்தம், காசு பணம் கார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருமே. நீங்கள் அனாதையால் நிற்பீங்க. சாகும் போது கொண்டு போகிறத நீங்கள் சம்பாதிச்சிருங்க. இறையோட இறையனையும் தேடுங்க, இறையோட இறையும் தேடுங்க. தேடிட்டே வாங்க கூட. அவங்க கொடுக்க வந்தது வேறு, நம்ம கேட்க வந்தது வேறு. ஆனால் கேட்டாலும் கொடுக்குறாங்க. அந்த பணக்காரன் கீரை கட்டை கொண்டு போங்கிற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ பொக்கிஷத்தை நம்மகிட்ட கொடுக்க காத்திருக்காங்க அந்த மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும். ஆனால் நம்ம கேட்குறதுக்கு அந்த தளம் தெரியாது. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இந்த மகான்கள் பேசுகிற பேச்சு பூராமே பரிபாஷையாக தான் இருக்கும். புரிதல் கம்மியாக தான் இருக்கும். இதை யாரும் கெஸ் பண்ணவே முடியாது. பார்த்து இதை புரிஞ்சுக்கணும்னா ஞானம் இருந்தால் மட்டும்தான் புரிய முடியும். இதில் ஒரு சூட்சமான விஷயம் இருக்குது. ஞானமானவங்க புரிஞ்சுக்கணும்னா இன்னொரு ஞானிக்கு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? புத்தரும் மகாவீரரும் ஒரே சமகாலத்தில் 2 பேர் சந்திச்சாங்கன்னா என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தடவை 2 பேர் சந்திக்கிறாங்க. சிசியெல்லாம் நிறைய வாக்குவாதம் நடக்கும்னு நினச்சாங்க. 2 பேரும் மௌனமாக பிரிஞ்சுட்டாங்க. எல்லோரும் கேட்குறாங்க 2 பேர்ட்டையும். இந்த சிசியர் அவங்ககிட்ட கேட்குறாங்க, அந்த சிசியர் அவங்ககிட்ட கேட்குறாங்க. என்ன மகாவீரருக்கு என்ன பேசுனீங்க, என்ன புத்தா என்ன பேசுனீங்க? நாங்கள் 2 பேர் பேசிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. மகான்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அவங்கவுங்க மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர மகான்கள் சொல்கிற வார்த்தை தனியாக தான் நிற்கிது. அதை இன்னொரு மகானால் தான் புரிஞ்சிக்க முடியும், இன்னொரு ஞானினால் தான் புரிஞ்சிக்க முடியும். இது வரைக்கும் கணக்கம்பட்டி சாமியோ மற்ற சித்தர்களை பற்றி தான் சொல்லியிருந்தோம், ஞானிகளை பற்றி பேசியிருக்கோம். எவ்வளோ அனுபவங்கள் பட்டிருக்கோம். நினைவுக்கு வந்ததை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இதில் ஏதாவது தவறுதாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்க. சில வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம்.
ஆதங்கம் தான், வேறு ஒன்றும் இல்லை. அவரை நம்ம சரியாக அவரை பயன்படுத்த முடியலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். மற்றபடி எதுவும் தவறாக உங்களை பேசி அவரை களங்கப்படுத்துறது என்னுடைய வேலை கிடையாது. ஏன்னா நானும் சித்தர்களுடைய தொடர்பில் இருக்கனால இப்போ எனக்கு ஒரு 12-13 சித்தர்கள் இங்கே என்னுடைய தொடர்பு நான் வச்சிட்ருக்கேன். ஏதாவது ஒரு சித்தர் இருந்தானா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க போய் நின்றாலே போதும். அது யோகிராம் சுரத்குமாராக இருக்கலாம், கோடிசாமியாக இருக்கலாம், கணக்கம்பட்டியாக இருக்கலாம், எல்லாருமே கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு தான். இப்போ கடைசியாக இருந்தது சுரேந்திரன் ஐயா. கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு தான் இருக்கும். அவ்வளோ வைவார். 5 நிமிஷம் கழிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாந்தமாகிடுவார். அதே மாதிரி எல்ஐசி மதுரையில் எல்ஐசி நகரில் ஆண்ட்ரோப்பா இருந்தாங்க. இங்கே வர சந்திரனையா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 12 சித்தர்களோடு தான் நான் தொடர்பில் இருக்கேன். நான் என்ன பிறப்புன்னு எனக்கு இன்னும் புரியலை. திருப்பி சொல்லிடுறேன், அந்தளவுக்கு நான் தியானம் தவம் பண்ணலை. எந்த ஜென்மத்துடைய ஒரு புண்ணியமே எனக்கு தெரியாது. ஆனால் அதில் இன்னும் ஒரு சின்ன பதிவை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எவ்வளோ பேர் வயசுங்க கூட உள்ளவங்க இதை பார்ப்பீங்க, கேட்பீங்க. நான் இந்த 19 வயசில் இந்த தளத்துக்குள்ளே நான் பயணம் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி எனக்கு வயது 58 ஆகுது. ஒரு சின்ன பதிவு மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். திருஞான சம்பந்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க, 4 வரல ஒருத்தர். அந்த திருஞான சம்பந்தருடைய வம்சாவளி தான் அடியேன்னு பார்த்துக்கோங்க. இது இந்த இதில் சின்ன பதிவை உங்கள்கிட்ட பதிஞ்சுக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே இந்த இது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக தான் இருக்குது. என்னை இப்போ பெரிய மனிதர்கள் கூட நான் பேசுகிறத கேட்குறதுக்கு இது ஒரு காரணம், அவங்களுடைய டிஎன்ஏவாக இருக்கலாமான்னு கூட எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் தவம் பண்ணலை, தியானம் பண்ணலைன்னு. அதோடைய டிஎன்ஏவாக இருக்குமோ, அந்த போதிதர்மர் 7ஆம் அறிவு படத்தில் அந்த சூர்யாவை பார்த்த மாதிரி தான் இருக்குமோன்னு எனக்குள்ளே ஒரு தாக்கம் இருக்குது. இது எனக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஏன் இந்த வயசில் நமக்கு இது வருது, இதுக்குள்ளே ஏன் நம்ம பயணம் பண்ணுறோம். எனக்கு குருமார்கள் 4 பேர் இருக்காங்க. இப்போ ராமமூர்த்தி, ஐடியல் ராமமூர்த்தின்னு இருக்காங்க, ஓஷோன்னு இருக்காங்க, பாலசுப்ரமணிய சித்த வித்யார்த்தி அவர், ரெஜி சார்னு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் என்னை இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னை பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஏன் இந்த வயசில் வரணும், நான் பணம் காசு சேர்த்து வீட்டில் என்ன விரும்புவாங்க யோசிச்சுப்பாங்க, சம்பாதிக்க வழியிலேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இதை விட பெரிய அருள் என்ன கிடைக்கும். பொருளை சம்பாதிச்சா எடுத்துகிட்டுல போயிடுறீங்க, களவாண்டில் போயிடுறாங்க, மரணம் களவாண்டுட்டு போயிருமே. அருளை நான் சம்பாதிக்கணும்னு தான் நான் நினச்சேன். அந்த அருள் தான் எனக்கு இவங்க மூலமாக எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. இதில் நான் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ஆச்சரியப்படுவீங்க, நான் என்றைக்கும் இறந்துட்டேன். இவங்க தான் எனக்குள்ளேருந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. சில நேரங்கள் அதிக பிரசங்கித்தனமாக பேசினா அது நான் கிடையாது. சாதாரண மனிதன் இவ்வளோ வார்த்தைகளை பேசக்கூடாது. காரணம் என்ன, அவங்க உள்ளேருந்து பேசுகிறது. இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனால் அப்படியே நான் என்னை பொறுப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் மன்னிப்பு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்லணும் தான் அந்த இடத்த போய் தொடணுங்கிறக்காண்டி தான் இவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் தவறாக நமக்கு சேர்ந்து மூட நம்பிக்கை ஆகி போய் கிடக்கு. வாய்ப்பு இருந்தால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றிகள் பல.